இவர் வயசானவர் ஒரு நாள் கதாதரனை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டு முத்தம் கொடுத்து, மகானுபாவா, எனக்கோ வயசாகிடுத்து, நீ குழந்தையா இருக்க, எப்பேற்பட்ட காரியங்களா உலகத்துல சாதிக்க நீ வந்திருக்கையோ, உன்னை யார் இருந்து உன்னுடைய அவதார காரியங்களை பார்க்க போறாளோ அவள்லாம் மகாபாக்கியசாலிகள். எனக்கு வயசாகிடுத்தேன் என்று கொஞ்சினாராம் கதாதரனை. கதாதரன் சாதாரண ஒரு பையனை போலதான் இருந்தான். அப்பா அம்மாட்டே அண்ணாட்டெல்லாம் ரொம்ப பிரியம் உடையவன். சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் பாடம் தான் படிச்சான். மண் பொம்மைகள் செய்யறது, 10 குழந்தைகளை சேர்த்து கொண்டு நாடகம் போடுறது, சங்கீதம் பாடுறது, சித்திரம் எழுதுறது, இதெல்லாம் அவருக்கு சுபாவம். அவர் ஒரு கோட்டை எடுத்து 4 இப்படி எழுதி விட்டார். ஆனால் அந்த சித்திரத்துல சாநித்தியம் இருக்கும். அவர் என்ன எழுதினாரோ அதுல சாநித்தியம் வரும். ஒரு பொம்மை பண்ணி இப்படி வச்சுட்டார், ஆனால் ஜீவ கலர், அது பேசும். ஒரு பொம்மை பகவானுடைய மூர்த்திகளைத்தான் செய்வர். செஞ்சுட்டாரானா அது பேசும். இத்தகைய ஒரு கை வண்ணம் அவருக்கு இருந்தது. ஊருல செல்ல பிள்ளையாவே இருந்தார். அவரை கண்டிப்பார் கிடையாது. தனக்கு தானே பஜனை பண்ணுவார். அடிக்கடி நாடகங்கள் போடுவார். கொலு பொம்மைகள் செய்வார். எல்லா ராத்திரியும் போய் எல்லா பொம்மநாட்டிகள் இடத்திலையும் அவாத்து பிள்ளையாவே பழகும். அவ்வளவு பேர்களும் தன் பிள்ளையாவும் தன் சகோதரனாவுமாவே எல்லோரும் பிரியத்தை காண்பிச்சிருக்கிறவர். கொஞ்ச நாள் க்ஷிதிராம் சட்டோபாத்தியாயர் காலகதியை அடைஞ்ச பிறகு குடும்ப நிர்வாகம் அவருடைய மூத்தவருக்கே வந்தது. குடும்ப நிர்வாகம் பண்ண முடியல. அதனாலே அந்த சந்தர்ப்பத்துல ராசமணி அம்மையார் அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டீஸ்வரி தேவி கோவில் கட்டினாள். கல்கத்தாவினுடைய சமீபம் தட்சிணேஸ்வரங்கிற ஊர்ல. அந்த ஊர்ல ஒரு அர்ச்சகர் தேவைப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய தமையனார் அந்த கோவில்ல அர்ச்சகராக போய் அமைந்து கொண்டார். துவாதச ஜோதிர்லிங்கமும் ராதாகிருஷ்ணனுடைய கோவிலும் ஒரு தேவி கோவிலும் அங்க பிரதானமாக இருந்தது. அதுல அர்ச்சகராக அமைஞ்சார். ராமகிருஷ்ணன் இப்படி கதாதரன் இப்படி ஊரை சுத்தின்னு கிடக்கானே, அவனுக்கு படிப்பும் வரல ஒன்னும் வரல. நாம் கொண்டு வச்சுப்போம், ஒத்தாசைக்கு சந்தனமாவது அரைச்சு கொடுப்பாரே, சுதந்திர பிரகிருதியா இருக்கான், எதுலையும் பந்தப்பட மாட்டான். எதுவும் நீ செஞ்சு இதை ஏற்று போனா அவனால முடியாது. இவனை கலப்பிட்டு போனா கோகுலத்திலேன்னு கண்ணபிரான் போகும்போது அந்த கோகுலம் எப்படி கதறித்தோ அது போல ஊரே கதறித்து கதாதரன் அழைச்சுண்டு போகும்பொழுது எல்லா ஜனங்களும் கண்ணீர் விட்டு அனுப்பிச்சார். நான் அடிக்கடி வருவேன் என்று சமாதானம் பண்ணி விட்டு தட்சிணேஸ்வரம் வந்து சேர்ந்தேன். படிக்காதபடியே ஆச்சரியமான சாஸ்திரார்த்தங்கள் சொல்லுவார். ஒரு சந்தர்ப்பம் பெரிய பண்டிதர்கள் எல்லாரும் பெரிய விஷயத்தை எடுத்து வாக்கியார்த்தம் சொல்லிட்டு இருக்கிறார்கள். அவர்களால அதை நிர்ணயம் பண்ண முடியல. தெருவில் நின்றுக்கூடிய கதாதரன் விளையாட்டா அதை பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப சிம்பிளான வேதாந்தம் தான் ராமகிருஷ்ணர்கிட்ட உள்ள அழகு. இன்னைக்கு ஏன் ராமகிருஷ்ணனுடைய அட்வைஸ் லோகம் பூரா ஏற்கிறதுன்னா, கடினமா பேசி சாஸ்திரார்த்தங்களை நிர்ணயம் பண்ணினா இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு அதை படிக்கவோ ஏற்கவோ முடியாது. ராமகிருஷ்ணருடைய பொன்மொழிகள் உபதேசங்கள் சுலபமா ஒரு குழந்தைக்கு கூட புரியாப்புல ஒரு உபமானத்தை காண்பிச்சு ஒரு பெரிய விஷயத்தை சொல்றதார். உபமானம் இல்லாத விஷயமே கிடையாது. ஒரு சிறு உபமானத்தை காண்பிச்சு ஒரு பெரிய விஷயத்தை விளக்கும்படியா பார்த்தா அது பிரம்மசூத்திர பாஷ்யத்துல மகர்ஷிகள் விசாரணம் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறாப்புல இருக்கு. அத்தகைய ஒரு சபாவம் ராமகிருஷ்ணருக்கு அந்த சின்ன வயசுலயே இருந்ததுனாலே வாக்கியார்த்த சாதத்துல இங்கிருந்து போனார். அவர்கள்லாம் சாஸ்திரம் படிச்சவர்கள். கதாதரன் சாதாரண ஊருக்குள்ளதா. அவர்களை கூப்பிட்டார். இந்த இடத்துல இப்படி சொல்லிவிட்டா என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொன்னது ஒருத்தர் ஏற்காத வித்வான்கள் எல்லாரும் சேர்ந்து ஆஹா இது ரொம்ப பொருத்தம் அப்படின்னு ஏற்றுவிட்டார். கதாதரனுடைய அறிவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பெரிய விஷயங்களை கூட பெரிய சம்சயங்களை கூட லகுவாக தீர்த்துடுவார். பெரிய விஷயங்களை கூட லகுவாக சொல்லிடுவார். என்னால் படிக்கிறது வித்திய, சபாவம் ஞானம். வித்தியினால்தான் ஞானம் வரும்னு சொல்லிட முடியாது.
படிக்காதவனுக்கு ஞானம் வந்துடுறது, படிச்சவனுக்கு வித்யா அறகுறையாக வரும். வித்ய வரத்துக்கு முன்னாடி அகம்பாவம் வந்துடுறது. படிக்காதவனுக்கு ஞானம் வந்துடுறது. எப்பொழுதும் ஒரு ஞானியினுடைய எதிரில் மகா படிச்சவன் கூட தலை குனிஞ்சுதான் இருக்க முடியும். பெரிய மகா பண்டிதர் தர்க்க பஞ்சானனர் ஒருத்தர் வந்தார் ராமகிருஷ்ணர் இடத்துல. சிம்மம் அவர், உபாசகராம் அவர். காலை இப்படி கட்டி கொண்டு யோக பட்டம் கட்டி கொண்டு இப்படி உட்காந்து ஹும் அப்படின்னு சொன்னாருன்னா எது பிரதிவாதி முக ஸ்தம்பி, எதுல இருக்கிறவன் வாக்கு ஸ்தம்பிச்சு போயிடும், பேச முடியாதபடி போயிடும் அவனால. அப்பேற்பட்ட மகாத்மாவத்தர் வந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எதிரில் உட்கார்ந்து கொண்டார். ஹும் அப்படின்னார். கதாதரர் ராமகிருஷ்ணர் சிரிச்சுட்டே இருந்தார். பிரம்மத்தை பத்தி பேச வந்திருக்கிறேன் அப்படின்னார். ராமகிருஷ்ணன் சொன்னார், உலகத்திலேயே எச்சப்படாத வஸ்து அது ஒண்ணுதான். உலகத்திலேயே எச்சப்படாத வஸ்து, எச்சல் படாத வஸ்து அது ஒண்ணுதான். நீ பேச வந்து என்ன அர்த்தம்? பேசிவிட்டால் எல்லாம் எச்சல் பட்டுடும். எந்த ஒரு பொருளையும் நம்ம வாயால பேசினால் எச்சல் பட்டுடும். எச்சல் படாத பொருள் அது ஒண்ணுதான் அப்படின்னு தோவா சோனிவர்த்தந்தே ஹ்யப்ராப்ய மனசாச. இதெல்லாம் விவேகானந்தாவாவது படிச்சிருக்கலாம், நம் ராமகிருஷ்ணர் படிச்சாரா தெரியாது. நாயமா விவேகானந்தா நிறைய உபநிஷத்து லெக்சர் கொடுக்கிறார், படிச்சவர் அவர். நம் கதாதரன் அதெல்லாம் படிச்சாரா தெரியாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யான மேதையான பகுனா ஸ்ருதேன ஒன்னும் தெரியாது அவருக்கு. நைஷா தர்க்கேன மதிராபனீயா தர்க்கோ பிரதிஷ்டானாத்து எதுவும் தெரியாது. ஆனா படிச்சுதான் தெரியணுங்கிறது இல்லை, அவ்வளவையும் சேர்த்து ஒரே அழகான சொல்ல சொல்லிட்டார். எச்சப்படுத்த முடியாதே அதே அப்படிங்கும் பொழுது பிரம்மத்தை பத்தி நீனும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. பேச முடியாதுங்கிறதுதான் உண்மையான பிரம்மானுபவம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டதும் வந்த படிச்சவர் சரணாகதி கழுவ. எப்பேற்பட்ட வித்வான் இடத்துல நான் பேசிவிடுவேன், உம்மிடத்துல பேச முடியும் என்று உடனே சரணாகதி பண்ணினார். இதான் சுவானுபவம் உடைய மகான்களுக்கும் படிப்பாளிகளுக்கும். அத்தகைய சுவானுபவம் இவரிடத்துல இருந்தது. இவர் கோவில்ல பூஜாரியா தான அமைந்தார். ஆனால் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறதோ பூஷணங்களை எடுத்து அடுக்கிறதோ இவைகளாம் இவரால சாத்தியமாகார். முதல் ராதாகிருஷ்ணனுடைய பூஜையில அமர்ந்தார். ஒரு நாள் அந்த ராதாகிருஷ்ணன் தவறி இவரோட கூட இன்னும் சில பேர்கள் கைங்கரியத்துக்கு அமைக்கப்பட்டார்கள். யாரோ இவரோட கூட பண்ற ஒரு பூஜாரி கிருஷ்ண விக்கிரகத்தினுடைய காலை ஒடிச்சுட்டார். தவறுதலா எடுத்து வைக்கும் பொழுது பொதுவாக சாஸ்திரம் பின்னமான விக்கிரகம் பூஜைக்கு கூடாது. இது சாஸ்திரம், பிரேம வேற விஷயம். சாஸ்திரம் சொல்றது பின்னமான விக்கிரகம் பூஜைக்கு கூடாது. பேடுத்து அப்படின்னதும் ராசமணி அம்மையார் அவருடைய மதுர் பாபு அப்படிங்கிறவர் அவருடைய மாப்பிள, அவர் பேர் என்ன மதுர் பாபு இல்ல, மதுர் பாபு தானா? மதுர் பாபுங்கிறது அவருடைய மாப்பிள. அவர் நிர்வாகியாக அமைஞ்சிருந்தார். கோவில விக்கிரகம் பின்னமானது அப்படின்றதும் வேறு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்தது. சுலபமா சொல்றார் ராசமணி அம்மையார்கிட்ட, உங்க மாப்பிள்ளைக்கு கால் ஒடிஞ்சு கொடுத்தோம்னா வேற மாப்பிள்ளை பாப்பேளா இல்ல கால் ரிப்பேர் பண்ணுவேளா? நீங்க கிருஷ்ண விக்கிரத்தை எரிஞ்சுடாதீங்க, நான் அந்த கிருஷ்ணனை சரியா பண்றேன். எப்படி பண்ணினாரும் தெரியல, இன்னமும் அந்த கிருஷ்ணன் தான் இருக்கான். இன்னமும் அந்த கோவில்ல அதே கிருஷ்ணன் தான் இருக்கிறான். பின்னமாகி மறுபடியும் சரி பண்ணதா தெரியாது. கை வச்சுட்டார், கிருஷ்ணன் சரியா சரணத்தை காமிச்சுட்டான். இதுக்கு என்ன பண்ணா பிரேம தூக்கி எறிஞ்சு விடணும் அப்படின்னு சொன்னா அவருடைய மனசு கொள்ளல இல்லையா? பாக்கி அர்ச்சகருக்கும் இவருக்கும் உள்ள ஒரு வேற்றுமைய அவ புரிஞ்சுட்டா. பாக்கி அர்ச்சகர் சாஸ்திரங்கிற ரூட்ல மட்டும் போகிறவா, இவருடைய முறை வேறையா இருந்தது. இவருக்கு இருக்கக்கூடிய பிரேமைய பார்க்கிறார். பூஜா விதானங்களும் இவர் செய்யறது வேறையா. கொஞ்ச நாளே அவர் காளி கோவில் பூஜை பண்ணிட்டு இருந்தவர் காலகதியை அகடவே தேவி பூஜைக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட வேண்டியிருந்தது. அவ்வளவு லகுவா பூஜைக்கு ஆள் கிடைக்க மாட்டானா அந்த காலத்துல. தேவி பூஜையை ஏற்றுக்கும்படியாக சொன்னார். ராமகிருஷ்ணர் முதல்ல அதை நிராகரித்து விட்டார். ஆனால் தேவியே கதாதரனுடைய சொப்பனத்துல தரிசனம் கொடுத்து
ஒரு தாயார் பட்டி போட்டு விட்டு தேவ பூஜை நீ பண்றையே என்று கூப்பிட்டு தன்னுடைய பூஜைக்கு அழைத்து கொண்டார். தேவி பூஜையை ஏற்றுக்கொண்டார். பகவானே பல்வேறு முறைகளிலே வழிபாடு செய்கிறார்கள். பக்தியிலே பல்வேறு பாவங்கள் சொல்லப்படுறது. இந்த பாவங்களிலே பரமாத்மாவே பகவானே தன்னுடைய குழந்தையாக பாவிக்கிறது, தன்னுடைய நண்பனாக பாவிக்கிறது, தன்னுடைய கணவனாக பாவிக்கிறது, தன்னுடைய பிரபுவாக பாவிக்கிறது, தானாகவே பாவிக்கிறது என்ற பல்வேறு முறைகள் பக்தியில. இந்த பக்தி மார்க்கத்துல பல்வேறு முறைகள் அவனை தன்னுடைய கணவனாக பாவிக்கிறது பிரசித்தமா இருக்கு. கிருஷ்ண சைதன்யர் போன்ற மகான்கள், நம்ம நாட்டில் இருந்த ஆழ்வார்கள் எல்லாரும் பரமாத்மாவே தன்னுடைய கணவனாத்தான் பாவிச்சிருக்கிறார். அத்தகைய சதிபதி பாவம் குற்றமில்லாத உயர்ந்த பிரேமையானாலும் கூட அதுல ஒரு ஜாக்கிரதை வேணும். மதுர பாவங்கிற பக்தியிலே ஜாக்கிரதை வேணும், நிகா வேணும். பகவானையே குழந்தையாக ஆக்கி தன்னை தாயாராக பாவிச்சிருக்கிற பக்தி இருக்கு. வாத்சல்யம், பெரியாழ்வார் முதலியவர்கள் நம்ம நாட்டில, வடநாட்டிலே ஸ்ரீ வல்லபாச்சாரியால் போன்றவர்கள் பகவான குழந்தையாக பாவிச்சு தன்னை தாயாராக யசோதைய போல தன்னை தாயாராக்கி அவனை குழந்தையா பண்றத அவனை தாயாராக்கி நம்மள குழந்தையா பண்ணிவிட்டாங்க. அதனால ராமகிருஷ்ணர் எப்பொழுதும் அம்மா அம்மான்னு சொல்றார். பகவான் அவருக்கு அம்மா, தன்னை குழந்தையா ஆக்கிவிட்டார். தாயாருக்கு எல்லா பாவங்களையும் விட இது உயர்ந்தது. தாயாருக்கு குழந்தையின் இடத்துல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படிங்கறது நினைச்சா உலக இயற்கை. மாதృபாவம்ங்கிறது உலக இயற்கை. ஒரு மீன் குஞ்சு போட்டுதானால் அப்பொழுதும் அந்த மீன் ஜலத்துல போயிட்டே இருக்கு. அந்த குஞ்சுகள் கிளுகிளுக்கு பின்னாடி போறது, அந்த மீன் இப்படி கடாட்சம் பண்றது நயன தீட்சம். கேவலையா ஸ்நேகதிருஷா கச்சபதனயா பிரஜீவந்தி என்று ஆதிசங்கரர் சொல்றார். கேவலையா ஸ்நேகதிருஷா, பட்சிகள் குஞ்சு விரிச்சுதானா விட்டுட்டு போயிடுறது இல்லை. ஆனா அது பால் கொடுக்கறதுக்கான அவயவம் பட்சிக்கு கிடையாது. அவயவம் இல்லைன்றதுக்காக விட்டுடுறது கிடையாது. பட்சிகள் ஓடி ஓடி போய் தானியங்களை கொத்தி தன்னுடைய அழகுனாலேயே பொடியாக்கி குஞ்சு பறவைக்க ஊட்டுறது. மாதృபாவம் பட்சிகள் இடத்துல இருக்கு. அதுபோல மாடு கன்றுகள், ஒரு மாடு கன்று போட்டாலும் என்று தன்னுடைய கன்றை நக்கி கொடுத்து பால் கொடுக்கிறது. பூனை குட்டி போட்டாலும் கவ்வி கவ்வின்னு ஓடிந்து போய் காப்பாத்துறது மாதృபாவம். நாய் குட்டி போட்டுட்டாலும் அதையே வச்சு காப்பாத்துறது. யாராவது வந்தா தன் குட்டியை தூக்குவாளோ அப்படின்னு எடுத்துள்ளோள் அப்படின்னா அவளை விரட்டி விட்டு குட்டியை காப்பாத்து. இப்படி விவேகமுடைய மனுஷர்களிடத்திலே ஆரம்பிச்சு மீன் போன்ற ஜலஜந்துக்கள், பசுபட்சிகள் உலகத்துல எங்கேயும் மாதృபாவம் நிரம்பி இருக்குமானால் அதுக்கு பரமாத்மா லோக வியாபகனாக இருந்து தானே மாதாவாக இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலையும் அந்தந்த அன்னையாக இருந்து அந்தந்த குழந்தைகளிடத்திலே வாத்சல்யம் காட்டுறதானே இதுக்கு காரணம் என்று பரந்த நோக்கத்தோட பார்த்தோமானால் அந்த பிரம்மஸ்வரூபம் மாதృரூபமாவே இருக்கு என்று சொல்றோம். உபனிஷத்துன்னு சொல்றது உதவா குமாரி என்று சொல்றார். புருஷ ரூபத்துலதான் பரமாத்மா இருப்பானான்னு, ஏன் ஸ்திரீ ரூபத்தில் இருக்கக்கூடாதா? எந்த ரூபம்தான் பரமாத்மாவுக்கு இருக்காது. ஆகினாலே தாயாராக பாவிக்கிறதுங்கிறது இவருடைய பக்தி முறை. பாக்கி எல்லா பக்தி முறையை காட்டிலும் இவருடைய பக்தி முறையிலே ஒரு ஆச்சரியம். இது நிர்பயமான மார்க்கம். அம்மாவினிடத்துல குழந்தைக்கு பயமே இருக்காது. அம்மாவுக்கு குழந்தையின் இடத்துல அவ்வளவு ஆதரவு இருக்கும். ஒரு கால் தவறுதல் பண்ணினாலும் அம்மா ஒரு குட்டும் குட்டுவள். குட்டின குழந்தைங்க ஏன்னு கத்தினா அள்ளி அணைச்சுப்பள். இத்தகைய மாதృபாவம் உயர்ந்தது என்று நினைச்ச அவர் அந்த மாதృபாவத்தாலேயே பரமாத்மாவினிடத்துல அணுக ஆரம்பிச்சார். அதனால லோகம் பூரா அவருக்கு அம்மாவாகவே தோணிது. எந்த ஒரு பெரிய சாதனையும் அம்மாவினிடத்துல கேட்டுதான் அவர் செய்வார். அவர் சொல்லும் பொழுது ஸ்தாபகாயுஜ தர்மஸ்யே அப்படின்னு சொன்னோம். இது சுவாமி விவேகானந்தாவனுடைய ஸ்லோகம். ராமகிருஷ்ணரை பத்தி ஸ்தாபகாயுஜ தர்மஸ்ய, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக வந்தவர். எந்த தர்மத்தை? அவதாரங்கள் பொய், விக்கிரக ஆராதனை பொய், பக்தி மார்க்கம் பொய் அப்படின்னு ஜனங்கள் சொல்ற காலத்துல
பிரச்சாரம் பண்ற காலத்துல இதெல்லாம் பொய்யின்னு ஒரு நவீனமான ஒரு மதத்தை ஸ்தாபிச்சாவது ஹிந்து மதத்தை காப்பாற்றிக்கலாமான்னு நினைக்கிற காலத்துல ஹிந்து மதத்துல திருத்தமே தேவையில்லை. இருக்கிறபடி ஹிந்து மதத்தை காப்பாற்றணும். அவதாரங்கள்லாம் மெய், விக்கிரகாராதனைகள்லாம் மெய், நாம சங்கீர்த்தனங்கள்லாம் மெய், பக்தி உண்மையானது அப்படிங்கிறத ஸ்தாபிக்கணுங்கிறதா ஸ்தாபகாயச்ச தர்மஸ்யே. மக்கள் எல்லாரையும் அவர்கள் சேகரிச்சென்றிருக்கிறார்கள், ஸ்தாபிச்சென்றிருக்கிறார்கள், பெரிய காரியங்களை சாதிச்சென்றிருக்கிறார்கள். பிரம்ம சமாஜ தலைவர்கள்லாம் அப்பொழுது பிரசித்தமானவர்கள். ஆனா ராஜாராம் மோகன் ராய்ங்கிற பிரம்ம சமாஜ தலைவர் ஸ்தாபகர். அவர் உள்நாட்டிலே சில சீர்திருத்தங்களை செய்தார். கடைசியில அமெரிக்காவில போய் காலகதி அடைஞ்சுட்டார். தேவேந்திரநாத் தாகூர்னு ஒரு பெரிய மகான், பிரசித்தமான ரவீந்திரநாத் தாகூருடைய தகப்பனாரவர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர்னு சொல்லுவா. ஆரிய பிரம்ம சமாஜத்துல பெரிய தலைவரா இருந்தார், பெரிய கோட்டீஸ்வரன். அவளையும் இந்த ஸ்தாபகத்துக்குன்னே சமர்ப்பணம் பண்ணி தியாகியாக உண்மையாகவே உழைக்கிறார். ராமகிருஷ்ணர் ஒரு கோவில் பூஜாரி, அவருக்கு ஒன்றும் படிப்பு கிடையாது அப்படின்ன போதிலும் கூட அவரை பார்க்க வந்தார். ராமகிருஷ்ணரை சந்திச்சதுல இருந்ததுமே அவருடைய பிரம்ம சமாஜ கொள்கைகள் எல்லாம் மாறிவிடுச்சு. பிரம்ம சமாஜத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் இவரிடத்துல ஈடுபாடு உண்டு. சமாஜ ரீதியிலே லெக்சர் பண்றதை மாத்திக்க முடியல. சமாஜ ரீதியிலே ஒரு 2 மணி நேரம் லெக்சர் பண்ணிவிட்டு கடைசியில முடிக்கும் பொழுது இவ்வளவும் நம்முடைய அறிவு திறமையினால பேசினது. நீங்கள் உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணுமானால் தட்சிணேஸ்வரத்துல போய் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் பாருங்கள் அப்படின்னு முடிச்சுடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்ம சமாஜத்திலையும் பஜனை முதலீடுகள் இடம் பெற்றது. அவருடைய பிரேயர்ல பஜனை பண்றது முதலீடுகள் இடம் பெற்றது. அவதாரங்கள், பக்தி முதலிய மார்க்கங்களே பிரம்ம சமாதிகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்க ஆரம்பிச்சார். நரேந்திரன் அப்பொழுதுதான் படிச்சுருக்கிறார். பிரம்ம சமாஜ மீட்டிங்ல எல்லாம் ஆச்சரியகரமா பேசுவான் நரேந்திரன். நரேந்திரனை பத்தியே நரேந்திரனுக்கு தெரியாது. தன் நிலையில என்ன நிலையில இருக்கிறோம்னே அவனுக்கே தெரியாது. ஆச்சரியமான லெக்சர் கொடுப்பான். ஜனங்கள்லாம் கவர் பண்ண அப்படியே பிரமிச்சு கழிப்பார். ஆனால் அவருடைய ஹிருதயத்துல மட்டும் ஒரு பெரிய தாபம் இருந்தது. ஈஸ்வரன் ஈஸ்வரன் எல்லாரும் சொல்றான், உண்மையா ஈஸ்வரனை பார்த்தவா யாரு, காற்றவா யாரு, ஈஸ்வரனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு தாபம். பகவான பார்க்கணும்னு பல பிரயாசப்பட்டு பல பேர்களை போய் பார்த்தார். யாரையும் அவர் ஹிருதயம் உண்மையான மகான் ஏற்கல. போலிகளை நம்பி ஏமாறுற சபாவமே நரேந்திரனுக்கு கிடையாது. எதையும் நம்புறதே கிடையாது. நம்பினான்னா ஏமாறுறதுக்கு. அப்படின்னா நாஸ்திகம் இல்ல, சத்தியசந்தம். வாயால சத்தியசந்தனா இருக்கிறதே பெரிய பாடா. ஹிருதயத்தால சத்தியசந்தனா இருக்கணுமானாக்க. அதனால தானும் வெளிவேஷமற்றவர், பிறரும் வெளிவேஷம் உடையவன அவரால் பார்த்து சகிக்காது. கபடனை பார்த்து அவரால் சகிக்காது. அவர் உண்மையா நம்பினவர் இந்த தேவேந்திரநாத் தாகூரை. ஏனால் இவர் தன் சொத்தெல்லாம் விரயம் பண்ணிருக்கிறார். நல்ல படிப்பாளியா இருக்கிறார். தினசரி கதவு முடிந்து ஏதோ தியானம்னு பண்றார். நிச்சயம் இவர் பிரம்மத்தை பார்த்திருப்பார். சாட்சாத்காரம் இவருக்கு ஏற்பட்டிருக்கும் என்றுதான் தன்னுடைய சமாஜத்து தலைவர் அவரை நம்புறார். ஒரு நாள் அவரை கேட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சுன்னா ஆத்திரத்தோட வந்தார். டபடபன் கதவு இடிச்சார். தினசரி வர்ற வினயம் நரேந்திரனுக்கு இல்ல. வாப்பான்னு கூப்பிட்டார். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பிரம்ம சமாஜத்துல ஆச்சரியமா லெக்சர் கொடுக்கிறீங்க, பிரம்மம்னு சொல்லி உங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடுத்தா துணிச்சலாக. ஆனால் அவர் சத்தியசந்தர். ஏற்பட்டு விடுத்தோன்னு சில பேர் சொல்லி ஏமாத்துவார். உடனே அவர் சொன்னார், அதுக்காக முயற்சிச்சுருக்கோம்பா, அதற்காக முயற்சிக்கிறோம் என்று சொன்னார். முயற்சிக்கிறோம். இவர் நம்பி இருந்த ஒத்தர் யாரை பார்த்தாலும் அவருக்கு கபடமாத்தான் தோணித்து. இவர் உண்டினா சத்தியசந்தர்னு தோணித்து. இவர் சத்தியசந்தருங்கிறதுல ஆட்சேபனை இல்லை. ஆனால் இவர் எதற்காக ஆசிரியிச்சிருந்தாரோ அது இல்லையே, சாட்சாத்காரம் இல்லையேனதும் இவர் மனசு வெறுத்தது. நேரம் அங்கேன்னு வந்தார். வேதாந்த புஸ்தகங்கள், புராண புஸ்தகங்கள்லாம் தூக்கி எறிஞ்சார்.
பரம நாஸ்திகனா சில நிமிஷம் உட்கார்ந்து இதெல்லாம் வெறும் பிரிடா கடவுளாவது சாட்சா்காரமாவது பார்க்கவாவது அப்படின்னு கிணறு குமுறேண்டு உட்கார்ந்து அவருடைய மாமா நரேந்திரனுடைய மாமா சொன்னார், இதெல்லாம் இல்லைன்னு அவ்வளவு முடிவுக்கு சீக்கிரமா வந்துடாதே. நான் ஒருத்தரை சொல்றேன், அவரை போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்து அப்புறம் நீ இல்லைன்னு சொன்னா நானும் உன்னோட சேர்ந்து விடுறேன். யாரு? தட்சிணேஸ்வரத்துல ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அவரை போய் பார்த்துட்டு, ஆமா தேவேந்திரநாத் டாகூரே ஒண்ணும் ஆகலே ஒண்ணும் இல்லைன்னு எங்க போய் அவன் என்ன பண்ண போறான், என்ன மாமா இப்படி சொல்ல அது சொல்லாதரா, நீ போய் பார்த்துட்டு வாங்க. சரின்னா அலுப்பாதான் வந்தார், பக்தியோட வரல, பரீட்சை பண்ற புத்தியோட தான் வந்தார். ராமரிடத்துல வந்த ஆஞ்சநேயர் மாதிரி சதபுத்தி தயா கபிகின்னா ராமர் கிட்ட வந்தது மாட்டி விட்டார். பரீட்சை பண்ணுங்கிற புத்தியோட தான் வந்தார். அப்புறம் ராமதாசன் அப்படின்னால ஆஞ்சநேயர் தான். யாருக்கு என்ன சம்பந்தம் யாரு கண்டார்? படிப்புல சிறந்தவர் ஆஞ்சநேயர். நான் ருக்வேத வினீதஸ்யே நான் எஜுர்வேத தாரணா நான் சாமவேத விதுடகான் ராமர் ஆச்சரியப்படுறார். அதுபோல வந்தார் ராமகிருஷ்ணர் இடத்துல. ராமகிருஷ்ணர் ஒரு மரத்தடியில சாதாரணமா உட்காந்துருக்கிறார். அங்கே இவர் வந்து விரைக்க நின்னார், நமஸ்காரம் கூட பண்ணல, இப்படி விரைக்க நின்னார். பார்த்தார், எவ்வளவு நாளா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், ஏன்பா இவ்வளவு நாள் ஆச்சு. உடனே அவர் உருகி விடல, நாம இருந்தா உடனே அழுதுடுவான். நரேந்திர என்ன பண்ணார், சரி இது சரியான பைத்தியம் என்று தீர்மானிச்சு. ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவன ஒருத்தர போய் எவ்வளவு நாளா எதிர்பார்த்துருக்கேன்னு சொன்னா பைத்தியம் இல்லாம என்ன, நான் அவரை பார்த்தது இல்லை, என்ன இவர் பார்த்தது இல்லை, என்ன ரொம்ப நாளா எதிர்பார்த்துருக்கேன்னு சொல்றாரு, இது சரியான பைத்தியம்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டார். அதுக்கு மேல ஒன்னும் பேசல, புறப்பட்டுட்டார். தவிர இவனை பித்தனா பண்ணிவிட்டார். அவர் வீட்டுக்கு வந்தா என்ன காரணமோ இவர் ஞாபகமாவே இருக்கு. ராத்திரி சொப்பனத்திலே இவர் தோன்றார், எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் இவர் தோன்றார், எப்ப பார்த்தாலும் இவர் ஞாபகமாவர். இவர் தன் மனசுக்குள்ள கேட்டுக்கிறார், நரேந்திரன் அந்த கோவில் பூசாரிட்டு என்ன இருக்கு, எனக்கு ஏன் அவரையே நினைவாவே இருக்கு, அவரை போய் பார்க்கணும் தோன்றதே, எப்படா பொழுது விடிய போறதுன்னு மறுநாள் அங்கேன்னு வந்தார். இன்றைக்கு வந்தவர் அன்னைக்கு சில நிமிஷம் இருந்துட்டு போனவர், இன்னைக்கு வந்தவர் பல மணி நேரம் உட்கார்ந்து அப்படியே பார்க்கிறார். என்ன காரணமும் ஒரு பெரிய ஆகர்ஷணம் உண்டாயிடுது. கடைசியில ஏகாந்தமா இருக்கும் பொழுது ராமகிருஷ்ணத்துல வந்தா, பகவான் சொல்றாள் எல்லாரும், பகவானை பார்க்க முடியுமா? ஆஹா பார்க்க முடியுமே, உன்னை நாம் பார்க்கிறது போல என்னை நீ பார்க்கிறது போல பகவானை பார்க்க முடியும், நிச்சயமா பார்க்க முடியும். நான் கூட பார்க்க முடியுமா? நீயும் பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியும். அந்த வழிக்கு ஒருத்தரும் வரல. எல்லாரையும் நீ நம்புன்னு சொல்லல வேதம், கிளம்பி வான்னு அழைக்கிறேன். நான் காட்டுற வழிக்கு வா. உத்திஷ்டதே ஜாகிரதே பிராபிய வரான் நிபோதத்தை என்றுதானே சொல்றது. உண்டா இல்லையா அப்படின்னு நாம் காட்டுற பாதையில வா. பாரமார்த்திக மார்க்கத்துல தூங்குற, லௌகீகத்துல முழிச்சுட்டு இருக்க. பாரமார்த்திக மார்க்கத்துல சோம்பேறியா இருக்க, லௌகீகத்துல பறந்துட்டு ஓடுறேன். நேரம் ஆயிடுத்து சார், எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு ராமகிருஷ்ணரை பத்தியா எப்போ 3 மணிக்கா நான் வரத்துக்கு இல்லை, எனக்கு தலை போற காரியம் இருக்கு. தலை போற காரியம் தினசரி இருக்கு, பிறந்த நாளா இருக்கு. ராமகிருஷ்ணரை பத்தி பிரவச்சனம் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. தலை போற காரியம் இருக்குன்னு ஓடுறானே தவிர ராமகிருஷ்ணரை பத்தி 4 நிமிஷம் கழிப்போம் வரல பத்தியா. அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு எதுக்கு அழுதானோ அது கிடைக்கும். எவன் உத்தியோகத்துக்கு அழுதானோ அவனுக்கு அது கிடைக்கும். எவன் பணத்துக்கு அழுதானோ அவன் கிடைக்கும். எவன் கல்யாணத்துக்கு அழுதானோ, எவன் பிள்ளைக்கு அழுதானோ, எதவன் எதற்கு அழுதானோ கிடைக்கும். எவன் பகவானுக்கு அழறானோ அவனுக்கு பகவான் கிடைப்பான். அதனால கூப்பிடுறது உபனிஷத்து. மூடத்தனமா நம்புன்னு சொல்லலே, நான் நிரூபிப்பேன், காட்டுவேன். ஆனால் நான் சொல்ற பாதையில நீ வரணும். உத்திஷ்டத்தை எழுந்து ஜாகிரத, இதுல தூங்காத விழிச்சது. பிராபிய வரான், அந்த சாட்சா்காரத்தை நீ பெற்று உண்டா இல்லையான்னு அப்புறம் நீ போதல். சாட்சா்காரம் உனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, பொய்ன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன்.
கிடைச்சுடுத்தோன்னு சொல்லுகோ, நீ பொய்ன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா அந்த வழியில வா என்று உபனிஷத்தை அழைக்கிறது இல்லையா? அது சத்தியம் தானே, பகவானை பார்க்க முடியுமே. ஆனா ராமகிருஷ்ணர் ஜென்மா பூரா அழுதார், ஆத்ம பலி கூட கொடுத்துக்க துணிஞ்சு விட்டார், ஈஸ்வர சம்மதமா வாழ்ந்தார், ஈஸ்வர தரிசனத்துக்கு கதறினார், ஒவ்வொரு நாளும் அழுதார். ஒரு நாள் சந்தியாகால அனுஷ்டானத்துக்கு கங்கையில தீர்த்தத்தை எடுத்து அர்க்ய பிரதானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ண கையில இப்படி தீர்த்தம் எடுத்தாரோ இல்லையோ, தேவி கோவில் மணியை அடிக்கும். இந்த மணி அடிச்சதுமா அமூன்யதன்யாணி தினாந்தராணி ஹரேத்வதானோகனவந்தரேண அநாத பந்தோ கருணேக சிந்தோகோ ஹாகந்த கதம் நயாமி. ஐயோ, ஒரு நாள் போயிடுத்தேன், உன்னை பார்க்காத ஒரு நாள் போயிடுத்தேன், அந்த ஒரு நாள் எனக்கு போனது தானே, அதன்யாணி தினாந்தராணி போயிடுத்தேன் என்று அழுவார் ஒவ்வொரு நாள் தரிசனத்துக்கு. இரவு பகலா அழுதார், கதறினார், இரவு பகலா அழுதார். அத்தகைய கனிஞ்ச பக்தி வேணும். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன என்று கனிஞ்ச பக்தி வேணும். அத்தகைய கனிஞ்ச பக்தி இருந்தாதான் பகவானுடைய சாட்சா்காரம் ஏற்படும். அத்தகைய பக்தி கனிஞ்சது அவருக்கு, அத்தகைய சாட்சா்காரத்தை பெற்றார். அது பிறகு தன்னிடத்துல வரமாட்டேன்னா சொன்னார், உங்கள் எல்லாருக்குமா சேர்ந்து நான் அழுதுட்டேன்டா. என்னிடத்திலையும் வந்து சாதனை கேட்கார், வேற யார்கிட்டையும் போய் என்ன வேணாலும் சாதனை கேடு, எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுவோம், நான் ஒரு அபியாசம் பண்றேன், நான் ஒரு ஜபம் எங்கிட்டையும் வந்து ஜபமா, எங்கிட்டையும் வந்து அபியாசம், உங்க எல்லாருக்குமா நான் பண்ணியாச்சு. ராமகிருஷ்ணான நம்பினா போறோம், ராமகிருஷ்ணான நம்பினா போறோம் என்றுதான் தன் குழந்தைகளை அழைச்சார். தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் அப்படித்தான் அழைச்சார், அன்றும் இன்றும் என்றும். அது விவேகானந்தாவையோ சுவாமி பிரம்மானந்தரையோ கூப்பிட்ட முறை நினைச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு நம்மள கூப்பிடுற முறை கூட எல்லாம் நாம் பண்ணியாச்சு. நீ ராமகிருஷ்ணான்னு இரு போறோம் அப்படின்னு தான் நம்மள அழைக்கிறார். இப்படி எவர்கள் கிளர்ச்சி பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ராமகிருஷ்ணனை வந்து பார்த்து அவதார வரிஷ்டாயே, அவதாரமே கிடையாதுன்னு சொன்ன நரேந்திரன் அவதார வரிஷ்டாயே என்று சொல்லும்படியாக ஒரு சமயமாச்சு. பஜனையே மூடத்தனம்னு சொன்ன நரேந்திரனே எதில் உட்கார்ந்து கொண்டு வீணைய வாசித்து கொண்டே அருமையா மணிக்கணக்காக கீத கோவிந்தம் பாடுறாப்புல ஆச்சு. சண்டிதாஸ், வித்யாபதி இவருடைய கீர்த்தனங்களும் கீத கோவிந்தமும் ராமகிருஷ்ணனுக்கு மிகவும் உகப்பான பாட்டுகள். நரேந்திரன் கோகில கண்டமா பாடுவராம். இப்படி பாடும்பொழுது தன்னை மறந்த நிலையில பெறாம் ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணருடைய திருவுருவங்கள்ல சாரதாமணி தேவியாருக்காவது குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு மூப்படைஞ்ச வரையிலும் போட்டோக்கள் கிடைக்கிறது. ராமகிருஷ்ணருக்கு 1-2 தான் கிடைக்கிறது. ஒத்த துண்ட போட்டுன்னு கையை குமிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கிற ஒரு மூர்த்தி. அது எவ்வளவு சிந்தனை பண்ணினாலும் நிம்மதியை தரக்கூடிய ரூபம். அந்த ரூபத்தை மட்டும் பார்த்தா அதுல இன்னைக்கு கூட ஒரு கவர்ச்சி இருக்கு, மனசுல ஒரு சாந்தி உண்டாருது. இது ஞான நிலைய காட்டுறது, மோன நிலைய காட்டு, சைதன்யத்தை போல பக்தி நிலைய காட்ட ஒரு ரூபம். கையை தூக்கி அது ஏகோ தேவஹா என்று ஒரு பரமாத்மாவை இப்படி காண்பிச்சு அப்படியே கண்கள்ல மலங்கி கண்கள்ல கண்ணீர் பெருக பித்தன போயில் பாவமூர்த்தியாக பிரேமமூர்த்தியாக இருக்கிற ஒரு படம். சங்கீர்த்தனத்துல எப்படி இருந்தார் ராமகிருஷ்ணர் அப்படிங்கறத காற்றும் ஒரு நிலை. பக்தி பரவசமாகி சங்கீர்த்தன நிலை. ஞானம் பக்தி இது ரெண்டையும் கலந்து கொடுக்கிறார். வெறும் ஞானம் வெறும் பக்தி இல்லை, வரட்டு ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஞானம் வரும். சேயஸ்ருதியும் பக்தி முதஸ்யதே விபோ கிளிஷந்தியே கேவல போத லப்தையே. பக்தி இல்லாத போனால் ஞானம் அவனுக்கு சித்திக்காது. பக்தியினுடைய அவசியத்தை காட்டினார் ராமகிருஷ்ணர். வெறும் ஞானம்னு தன் வரட்டு ஞானத்தை பற்றினானால் அவன் அதுக்கு பயன் பெறமாட்டான். மோகாசா மோக கர்மானஹா மோக ஞானஹா விஜயதசா என்று பகவான் கீதையில சொல்றான். ஞானம் வேணுமானால் பக்தியா மாம அபிஜானாதி, பக்தினால்தான் ஞானம் வரும். ராமகிருஷ்ணருக்கு குருஸ்தானத்துல ஒருத்தர் வந்தார், தோதாபுரின்னு பெயர். வரட்டு வேதாந்தி அவர். வரட்டு வேதாந்தி இல்ல, அனுபூதிவான் அவர். அனாமரூபமான சின்மாத்திரமான பிரம்மஸ்வரூபத்துல லயமாகி நிஷ்டையில் இருக்கிறவர். சகுண சாகாரத்தை அவர் மதிக்க மாட்டார். 40 வருஷமாக அவர் அவதூதராக சஞ்சரித்து கொண்டு வரார். கொற்ற மழை அடிக்கிற வெயில்லாம் அவர் தலையில தான். தோதான்னாலேயே சுகம்னு அர்த்தம்.
தோதாபுரினாலேயே ஒரு